அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, நம்ம ஒரு விஷயத்த வந்து கரெக்ட்டா பண்றோமோ இல்லையோ, அத வந்து நம்ம கொஞ்சம் டிஃபரெண்ட்டா பண்ணணும். நம்ம டிஃபரெண்ட் நல்லா இருக்கும் நல்லா இல்லையா ப்ரோ. ஒரு விஷயத்த வந்து நம்ம டிஃபரெண்ட்டா பண்ணா தான் அது நம்ம தனியா தெரியும்ன்ட்டு அப்பதான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் ப்ரோ இந்த ஐடியா வந்தது. செம்ம. ஃபர்ஸ்ட்டே அதான் ஆச்சு. இல்ல நல்லாவே டேக் பண்ணல. இல்லன்னா அவருக்கு நெறைய தொல்லைகள் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ வரைக்குமே வந்து இந்த நம்ம ஃப்ரெண்ட வளர்த்தணுன்ற ஒரே கான்செப்ட் தான் வந்து நம்ம வளரணும். அவனுக்கு வந்து இது கொஞ்சம் கூடமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவன கேட்டாலுமே என் ஃப்ரெண்ட் வளரணும். அதுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன். பரவாயில்லையே! சூப்பரா பண்றீங்க பிரதர். எப்படி அது கூச்சமா இருக்கும்ல லைட்டா ஃபர்ஸ்ட்டு பண்ணும்போது? இப்ப நான் வந்து லேடீஸ் கெட்டப் போட்டு பண்றீங்களா? அப்படின்னு கேட்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப தயங்குனாங்க. ஓகே, ஓகே. வேணாம் இது செட் ஆவாது அப்படின்னு. ஆனா நான் வந்து இவன்ட்ட ஒரு வார்த்தை தான் கேட்டேன். ட்ரை பண்றியாடா? எனக்காக ட்ரை பண்றியாடா? பண்றேன் மச்சான். இதுல என்ன இருக்கு? உனக்காக நான் இது கூடமா பண்ண மாட்டேன். அப்படி சொல்லிட்டு பண்ணது தான் ப்ரோ. சூப்பர். ஆரம்பத்துல வீடியோ பண்ணும்போது அபார்ட் ஃப்ரம் இந்த மாரி பொண்ணு கெட்டப்லாம் இல்ல, நார்மலா ஏதாவது நடிக்க சொல்லும்போதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. எப்படி அத கிரியேட் பண்ணீங்க? வீடியோ பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு கொஞ்சம் ஆசை இருக்கும். அந்த வீடியோ கூட எப்படியாவது கொஞ்சம் போணும். ஓகே. இவங்க கூட ஒரு வீடியோ பண்ண ஆசை. ஏன்னா எல்லாரும் வந்து ரொம்ப நாளா பண்ணாங்க. என்கிட்ட சொல்லவே இல்ல ப்ரோ இது.